தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு மினிஸ்டரை ராஜினாமா பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. யார் அந்த மினிஸ்டர், எதுக்காக ராஜினாமா பண்ண போகிறாங்க? ஃபர்ஸ்ட் டைம் தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்கள் கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க. அந்த மினிஸ்டர் மீது கோபத்தில் இருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றியை பெற்றது. முக்கியமாக இளைஞர்கள் அதிக பேர் அமைச்சர் பதவியில் உட்காந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சமயத்தில் தான் அந்த இளைஞர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டு இருக்கு. அதாவது விஜய் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்தாலுமே அந்த குற்றச்சாட்டை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில் இல்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் மீதும் மினிஸ்டர்ஸ் மீதும் குற்றச்சாட்டுகள் எழுகிறது. அந்த குற்றச்சாட்டுகளை தமிழக மக்களும் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு முன்பு வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் பள்ளிக்கூடத்தில் பாடல்கள் போடுறாங்க, நடனம் ஆடுறாங்க, அதே மாதிரி குழந்தைகளை சினிமா பாட்டை பாட வைக்கிறாங்க அப்படிங்கிற அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் அதெல்லாம் மக்கள் பெருசாக எடுத்துக்கல. அதை பற்றி அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறலை. ஆனால் இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு இஷ்யூ பெருசாக வெடித்திருக்கு. போன வெள்ளிக்கிழமை, அதாவது விஜய் அவர்கள் நோ ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய மாரத்தானில் பங்கேற்றாங்க. அந்த மாரத்தானில் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க சில மினிஸ்டர்ஸ் பங்கேற்றாங்க. எம்எல்ஏ சரத்தும் பங்கேற்றார். ஸோ அவர் மேலே தான் இப்போ குற்றச்சாட்டு இருந்திருக்கு. ஸோ அவர் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்பு சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தாங்க அப்படிங்கிற வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது தன்னோட குழந்தைக்கு 1 வயசு குழந்தைக்கு மாத்திரை நசுக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விளக்கத்தை சரத் கொடுத்தாரு. ஆனால் சரத் கொடுத்த விளக்கத்தை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை போதைப் பொருள் தான் பயன்படுத்தியிருக்காங்க சொல்லி சோஷியல் மீடியாவில் செம்மையாக அந்த ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆனது. அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆன உடனே சரத்தும் அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாங்க. எங்களோட குழந்தைக்கு நாங்கள் அந்த மாதிரி ஒரு மருந்தை கொடுத்தோம், நசுக்கி கொடுத்தோம். ஸோ போதைப் பொருள் நாங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விளக்கத்தை சரத் கொடுத்தாங்க. இப்போ சரத் மீது மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்பு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தாலுமே இது டிஎம்கே செய்யும் சதி, ஸோ மற்ற கட்சிகள் ஏமாற்றி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து மக்கள் அதை நிராகரித்து கொண்டே இருந்தார்கள். ஸோ அது தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சிக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தலை. ஆனால் இப்போ அவங்க பண்ணியிருக்க விஷயம், சரத் அவர்களோட வீடியோ ட்ரெண்ட் ஆனதால் இன்னுமே தமிழக வெற்றி கழகத்தின் மீது கோபம் எழுந்திருக்கு. இது சரத்துக்கு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நிர்வாகிகள் மீதும் பழிகள் அதிகரித்திருக்கு. ஸோ அதனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் அமைச்சர் சரத் அவர்கள் பதவி ராஜினாமா செய்ய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற சில செய்திகள் பரவி கொண்டு இருக்கு. அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் விசாரணை பண்ணுங்க, அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு விசாரணை பண்ணுங்க, ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ அது உண்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லி கொண்டு இருந்தாலுமே சரத் மீது ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பிளாக் மார்க் ஏற்பட்டு இருக்கு. ஸோ அமைச்சர் சரத் அவர்கள் இது எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், தமிழக வெற்றி கழகத்தோட அமைச்சரான சரத் அவர்கள் அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்களா, மாட்டாங்களா? சரத் தொகுதியில் இருக்குது, அமைச்சர் சரத் அவர்கள் தொகுதியில் நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியாக மாற்றணுன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்கள் ஐபிஎல் மேட்ச்சுக்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல என்னன்னா, ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு பாப்பா டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை அதை க்ரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம க்ரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை க்ரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது. அதை தப்பாக பேசுறதுக்கு அதையும் தப்பாக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இல்லை என்னாச்சுன்னா, அன்றைக்கி ஐபிஎல் நாங்களாம் தான் போயிருந்தோம். ஸோ குழந்தைக்கு அப்போ 1.5 years இருக்கும். அப்போது நான் அவளுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஸோ அன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா அவளுக்கு கொஞ்சம் முடியல. அதனால அது பிஃபோர் ஃபீடிங் இல்லை பிஃபோர் ஃபுட் வந்து அவளுக்கு அந்த டேப்லெட் வந்து க்ரஷ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தார் டாக்டர். ஸோ அந்த டேப்லெட் வந்து நான் தான் இவரை க்ரஷ் பண்ணி கொடுக்க சொன்னேன். ஸோ அந்த டைமில் அது வீடியோ எடுத்திருக்காங்க போல். பட் இந்த டைமில் அது வெளியே வந்திருக்கு. ஸோ எங்களோட கடமை அது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறது. பிகாஸ் வந்து சும்மா நல்ல விஷயம் பண்ணுறப்போவே வந்து தப்பாக ரீச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து வெளியே பப்ளிக் கண்ணில் படுறப்போ அது கண்டிப்பாக தப்பாக தான் போகும். ஸோ அந்த வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் ஏன் அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் சொன்ன மாதிரி அவ்வளோ ஃபுல் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ போலீஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிறப்போ எந்த ஒரு விஷயமும் உள்ளே போக முடியாது. அண்ட் குழந்தைய வச்சுட்டு அது பண்ணவும் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு மினிஸ்டரை வந்து ராஜினாமா வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. யார் அந்த மினிஸ்டர், எதுக்காக ராஜினாமா பண்ண போகிறாங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்கள் வந்து கொஞ்சம் வந்து கோபத்தில் இருக்காங்க. அந்த மினிஸ்டர் மீது வந்து கோபத்தில் வந்து இருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றியை பெற்றது. முக்கியமாக வந்து இளைஞர்கள் அதிக பேர் வந்து அமைச்சர் பதவியில் வந்து உட்காந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக வந்து இருந்தது. இந்த சமயத்தில் தான் அந்த இளைஞர்கள் மீது வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டு இருக்கு. அதாவது விஜய் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்தாலுமே அந்த குற்றச்சாட்டை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில் வந்து இல்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் மீதும் மினிஸ்டர்ஸ் மீதும் குற்றச்சாட்டுகள் எழுகிறது. அந்த குற்றச்சாட்டுகளை தமிழக மக்களும் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு முன்பு வரைக்குமே வந்து தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் வந்து பள்ளிக்கூடத்தில் பாடல்கள் வந்து போடுறாங்க, நடனம் ஆடுறாங்க, அதே மாதிரி வந்து குழந்தைகளை சினிமா பாட்டை வந்து பாட வைக்கிறாங்க அப்படிங்கிற அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் அதெல்லாம் வந்து மக்கள் வந்து பெருசாக வந்து எடுத்துக்கல. அதை பற்றி அது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து மாறலை. ஆனால் இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு இஷ்யூ வந்து பெருசாக வந்து வெடித்திருக்கு. போன வெள்ளிக்கிழமை, அதாவது வந்து விஜய் அவர்கள் வந்து நோ ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய மாரத்தானில் வந்து பங்கேற்றாங்க. அந்த மாரத்தானில் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க சில மினிஸ்டர்ஸ் வந்து பங்கேற்றாங்க. எம்எல்ஏ சரத்தும் வந்து பங்கேற்றார். ஸோ அவர் மேலே தான் வந்து இப்போ குற்றச்சாட்டு வந்து இருந்திருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்பு வந்து சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வந்து போதைப் பொருள் வந்து பயன்படுத்தாங்க அப்படிங்கிற வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது தன்னோட குழந்தைக்கு 1 வயசு குழந்தைக்கு மாத்திரை வந்து நசுக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விளக்கத்தை வந்து சரத் வந்து கொடுத்தார். ஆனால் சரத் கொடுத்த விளக்கத்தை வந்து யாருமே வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் வந்து இல்லை அவர் போதைப் பொருள் தான் பயன்படுத்தியிருக்காங்க சொல்லி சோஷியல் மீடியாவில் செம்மையாக வந்து அந்த ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆனது. அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆன உடனே வந்து சரத்தும் வந்து அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க. எங்களோட குழந்தைக்கு தான் நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு மருந்தை வந்து கொடுத்தோம், நசுக்கி கொடுத்தோம். ஸோ போதைப் பொருள் நாங்கள் பயன்படுத்தலை அப்படிங்கிற விளக்கத்தை வந்து சரத் வந்து கொடுத்தாங்க. இப்போ சரத் மீது வந்து மக்கள் மத்தியிலும் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து கிளம்பியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்பு வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது வந்து குற்றச்சாட்டுகள் எழுந்தாலுமே இது வந்து டிஎம்கே செய்யும் சதி, ஸோ வந்து மற்ற கட்சிகள் வந்து ஏமாற்றி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வந்து மக்கள் வந்து அதை நிராகரித்து கொண்டே இருந்தார்கள். ஸோ அது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சிக்கு எந்த விதமான பாதிப்பையும் வந்து ஏற்படுத்தலை. ஆனால் இப்போ அவங்க பண்ணியிருக்க விஷயம், சரத் அவர்களோட வீடியோ ட்ரெண்ட் ஆனதால் வந்து இன்னுமே வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது கோபம் வந்து எழுந்திருக்கு. இது சரத்துக்கு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நிர்வாகிகள் மீதும் பழிகள் வந்து அதிகரித்திருக்கு. ஸோ அதனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் அமைச்சர் சரத் அவர்கள் வந்து பதவி ராஜினாமா செய்ய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற சில செய்திகள் வந்து பரவி கொண்டு இருக்கு. அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து விசாரணை பண்ணுங்க, அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானு விசாரணை பண்ணுங்க, ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது உண்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லி கொண்டு இருந்தாலுமே சரத் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பிளாக் மார்க் வந்து ஏற்பட்டு இருக்கு. ஸோ அமைச்சர் சரத் அவர்கள் இது எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், தமிழக வெற்றி கழகத்தோட அமைச்சரான சரத் அவர்கள் அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்களா, மாட்டாங்களா? சரத் தொகுதியில் இருக்குது, அமைச்சர் சரத் அவர்கள் தொகுதியில் நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள்.